ஹாய் ஹாய் அம்மா ஊர்லேயே வந்திருக்காங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால ஹாஸ்பிட்டல் காட்ட போகலான்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கால் வலி அதிகமாக இருக்கதா, அதனால பிரண்டை வாங்கிட்டு வந்துச்சு. சரி அது செஞ்சு கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரண்டை சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் என்ன பிரண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். கையெல்லாம் அரிச்சு எடுத்துரும். நல்லெண்ணெய் தடவி தான் நான் அப்படியும் க்ளீன் பண்ணேன். அப்படியுமே எனக்கு அரைச்சிட்டு இருந்துச்சு. சொனையை எடுத்துடணும், முன்னாடி உள்ள சொனையை. மோஸ்ட்லி கையில் வந்து க்ளவுஸ் இல்லை கவர் ஏதாவது கட்டிட்டு பண்ணுங்க, இல்லைனா ரொம்பவே அதை எடுத்துட்டு அப்புறம் வதக்கிட்டு அரைச்சிட்டு இருந்தேன். ரெசிபி வேணா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் இன்னும் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் ரெசிபி ஷூட் பண்ண முடியல. நம்ம எவ்வளோ கை கால் வலி மருந்துக்கு போய் நம்ம எவ்வளோ மாத்திரை கொடுத்து மருந்து போடுறோம், என்ன பண்ணுறோம். கிராமத்துல இருந்து பக்கத்துலேயே கிடைக்கும். சிட்டியில் இருந்தால் இப்போ வெள்ளம் கட்டி கட்டி விற்கிறாங்க, கூறு 20ன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வாங்கி சாப்பிட ஈஸியான ரெசிபி தாங்க. 10 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். அது கொஞ்சம் உடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பண்ணிட்டீங்கன்னா சரின்னா 10-15 நாளைக்கு அந்த துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சாப்பிட்டே வாங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த மூட்டு வலி கை கால் வலிலாம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. யாராவது கை கால் வலியில் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you next video. Bye.